இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பில் நண்பர் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களை அகில இந்திய காங்கிரஸ் கட்சி மாநிலங்களவை இடைத்தேர்தலுக்காக வேட்பாளராக அறிவித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் இன்றைக்கு எங்கள் கூட்டணி கட்சியின் சார்பில் தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் மற்றும் எங்கள் கூட்டணி தலைவர்கள் நண்பர்கள் இணைந்து வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறோம். நண்பர் பிரவீன் சக்கரவர்த்தி உறுதியாக நல்ல வெற்றியை பெறுவார், நாடாளுமன்றத்துக்கு செல்வார். காங்கிரஸ் கட்சிக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய டிவிகே தலைவரும் மாண்புமிகு முதல்வருமான திரு விஜய் அவர்களுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில் எமது நன்றியை தெரிவிக்கிறோம். இந்த கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும், இன்றைக்கும் நாளைக்கும் நாளை மறுநாளும் என்பது எங்களுடைய கருத்து. திமுகவும் அதிமுகவும் இன்ன வரைக்கும் மனு தாக்கல் செய்யலை. செஞ்சாங்கன்னா அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுடைய சார்பில் மனு தாக்கல் எங்கள் கூட்டணி உறுதியான வெற்றியை பெறும். எங்கள் வேட்பாளர் நண்பர் பிரவீன் சக்கரவர்த்தி நாடாளுமன்ற மேலவைக்கு செல்வார். காங்கிரஸ், டிவிகே மற்றும் எங்களுடைய தோழமை கட்சியுடைய சார்பில் இந்த வெற்றியை மட்டுமல்ல, நாடாளுமன்றத்திலும் சிறப்பாக பேசுவார். தமிழ்நாட்டின் உரிமைகளை பற்றி காங்கிரஸ், டிவிகே மற்றும் எங்களுடைய தோழமை கட்சியுடைய சார்பில் ஒரு நல்ல வேட்பாளராக, நல்ல உறுப்பினராக செயல்படுவார். உங்கள் கட்சி தலைவர் ராகுல் காந்தி என்றென்றும் தமிழ்நாட்டு மக்களை பாஜக ஆள முடியாதுன்னு பார்லிமெண்ட்டில் பேசியிருந்தார். தொடர்ச்சியாக பாஜக இங்கே ஆளுவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருந்தாங்க. இந்த நிலையில் பாஜகவிலிருந்து வெளியே வந்த அண்ணாமலை தனியாக கட்சி துவங்கி இருக்கிறார். அதை எப்படி பார்க்குறீங்க? அங்கிருந்து வெளியே வந்து மீண்டும் ஒரு தனி கட்சி, பாஜக நேரடியாக ஆள முடியாத ஒரு சூழல தனி கட்சியா இல்லை அதை எந்த புதிய கட்சியாக பார்க்குறீங்களா? எப்படி பார்க்குறீங்க அந்த கட்சியை? அவர் கட்சின்னு சொல்லலையே, நீங்கள் தான் சொல்கிறீங்க. இல்லை, தேர்தலில் போட்டியிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பார்க்கலாம், அத்தைக்கு மீசம் முளைக்கட்டும், அப்புறம் பார்க்கலாம், சித்தப்பா சொல்லலாம். இன்றைக்கு அவர் ஒரு துணிச்சலாக ஒரு கட்சி தலைவராக தன்னை அறிவித்துக் கொள்ளவில்லை. ஒரு மன்றமாக செயல்பட முயற்சிக்கிறார், அவ்வளோதான். பிஜேபி தமிழ்நாட்டில் கரையேற முடியவில்லை என்பது நிதர்சனமான வெளிப்படையான உண்மை என்பதை பிஜேபியின் அகில இந்திய தலைமை, மாண்புமிகு பிரதமர், உள்துறை அமைச்சர், அதன் கட்சியின் தலைவர் போன்றவர்கள் முடிவெடுத்த பிறகு பிஜேபியை வேறு வடிவத்தில் எப்படியாவது தமிழ்நாட்டில் கொண்டு வர முடியுமா என்பதற்கு இது ஒரு புது முயற்சி என்று நான் நினைக்கிறேன். ஒரு கட்சியை விட்டு விலகிறவர் அந்த கட்சியின் அகில தலைவரை சென்று பார்க்க வேண்டிய அவசியம் என்ன? அந்த கட்சி தனக்கு ஒத்து வரவில்லை என்று சொல்கிறவர் அந்த கட்சியுடைய தலைவர்களை ஏன் பார்க்க வேண்டும்? அவரிடமே உத்தரவு வாங்க வேண்டும்? அதற்கு பிறகு இந்த இயக்கம் ஏன் ஆரம்பிக்க வேண்டும்? பிஜேபி வேறு, அண்ணாமலை வேறுன்னு சொல்ல முடியாது. பிஜேபி இல்லை, நான் பிஜேபி உறுப்பினராக இல்லை என்று அவர் சொல்லட்டும். பிஜேபி கொள்கைகளுக்கு நான் எதிரானவன் என்று சொல்லட்டும். நான் பிஜேபியை ஆதரிக்கமா என்று நண்பர் அண்ணாமலை சொன்னால் அதை வரவேற்கிறேன். ஆனால் அண்ணாமலையை பொறுத்தவரையிலும் அந்த கட்சி தலைவர், அந்த கட்சியின் பிரதமர், அந்த கட்சி முன்னணி நிர்வாகிகளை சந்தித்து, அமைச்சர்களை சந்தித்து அவருடைய அனுமதியோடு இங்கே வந்திருக்கிறார். இது பிஜேபியுடைய அடுத்த ஒரு நாடகம் என்பதை நான் இங்கே பகிரங்கமாக சொல்ல விரும்புகிறேன். கொஞ்சம் பொறுங்க சார், ஏன் இவ்வளோ அவசரப்படுறீங்க? ரொம்ப வேகமாக இருக்கீங்களே. இல்லை, வேறு ஒரு கட்சி தலைவருடைய கருத்துக்கு நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை. எங்களுடைய கூட்டணியின் சார்பில் மாண்புமிகு தமிழக முதல்வர், டிவிகே தலைவர் அவர்கள் தலைமையில் அமைந்துள்ள இந்த கூட்டணியின் சார்பில் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் வேட்பாளராக போட்டியிடுகிறோம். ஒன்று, இப்பொழுது முதலமைச்சர் சந்தித்திருக்கிறார். முதலமைச்சரே நேரடியாக வேட்புமனை தாக்கல் செய்திருக்கிறார். அடுத்து எங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட வந்திருந்தாங்க. இன்னும் சில தலைவர்களை எல்லாம் இப்பொழுது பார்க்க செல்கிறார். எங்களுடைய கூட்டணி தலைவர்களை வேட்பாளரும் அகில இந்திய காங்கிரஸ் செயலாளரும் காங்கிரஸ் நண்பர்களும் இப்பொழுது ஒவ்வொருவராக பார்க்க போகிறார்கள். நண்பர் சண்முகம் அவர்களை இப்பொழுது 4 மணிக்கு சந்திக்கிறார். 4:30 மணிக்கு வீரபாண்டியர்களை சந்திக்கிறார். 5:30 மணிக்கு முஸ்லீம் லீக் கட்சியினுடைய தலைவரை சந்திக்கிறார். விசிகே தலைவர்கள் சார்பில் இங்கே நண்பர் திருமாவளவன் சார்பில் பாலாஜி இங்கே வந்திருந்தார். ஸோ இதுபோல் முஸ்லீம் லீக் தலைவர் அமைச்சர் ஷாஜகான் இங்கே வந்திருந்தார். இது எல்லா எங்கள் கூட்டணி தலைவரையும் சந்திக்கிறோம், பார்ப்போம். அப்படி ஆதரவோடு தான் இந்த வேட்பாளர் நிற்கிறோம். மூத்த தலைவராக என்ன பேர் சஜஸ்ட் பண்ணுறீங்க? என்ன கூட்டணிக்கு வச்சா
சார் அவர் சார் ஒரு ஒரு நிமிஷம் நண்பர் செல்வ பிறந்தகை தன்னுடைய மகளுக்கான திருமண ஏற்பாடுகளில் இருக்கிறார். ஆகவே தான் அவர் இன்றைக்கு வர இயலவில்லை. தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில் நண்பர் சிதம்பரம் அவர்கள், காங்கிரஸ் கட்சி மூத்த தலைவரும் அகில இந்திய காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினருமான அவர்கள் காங்கிரஸில் இன்றைக்கு உள்ளே கலந்து கொண்டார்கள். நாங்கள்லாம் வந்திருக்கோம், சட்டமன்ற தலைவர் வந்திருக்காரு, அமைச்சர்கள் கூட இருந்தாங்க. ஆகவே எல்லாம் சேர்ந்து தான் பண்ணுறோம். இதில் ஒன்றும் தனிப்பட்ட முறையில் எனக்கு விருப்பம்லாம் ஒன்றும், எல்லா விருப்பமும் சொல்கிறோம், விருப்பத்தோடு செயல்படுறோம். சார் இன்றைக்கி வந்து அவர் இல்லை, பல ஊருக்கு போக வேண்டியிருக்கு, பத்திரிக்கை கொடுக்க வேண்டியிருக்கு, அதெல்லாம் பார்க்க வேணாமா? நீங்கள் உங்கள் வீட்டில் அப்படி பண்ண மாட்டீங்களா? என்ன நீங்களே சொல்லுங்கள். இல்லை நீங்கள் சொல்லுங்கள், அல்ல உங்களுடைய கருத்தில் சொல்கிறேன். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் டிவிகே தலைவர் முதலமைச்சர் தான் தமிழ்நாடு கூட்டணிக்கு தலைவர். இதுதான் உண்மை. காங்கிரஸில் அங்கம் பெற்றிருக்கிறோம். நன்றி சார், நன்றி.